ஹாய் வணக்கம். நமக்கு இன்னைக்கு பிகினர் கபி என்ஜேஎஸ் கன்சல்டன்சி உங்களுக்காக வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ஒரு ட்ரெய்னிங். இது ட்ரெய்னிங் சொல்றத விட ஒரு கன்சல்டன்சி சொல்லலாம். அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. நம்முடைய ஏபி செல்வன் வந்திருக்காரு. ஏபி செல்வன் வணக்கம். சிவா வணக்கம். சிவா நல்லா வணக்கம். இருக்கீங்களா? ஓகே நல்லா ரைட். இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே ரைட். சார் கை வணக்கம் சார். குடுத்துறணும். கை குடுக்கலன்னா அது வந்து மரியாதை இல்லாத இருக்கிற விஷயம். நீங்க பயன்பெற்ற ஒரு விஷயத்த மக்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற விஷயத்த வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆ எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு தோணுச்சு முதல்ல? பிகாஸ் நான் எப்போதுமே பார்க்குறேன் என்னன்னா, இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து எப்படி பிசினஸ் பண்ணணும்ன்ற ஐடியா முதல்ல வர்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த பிசினஸ் தான் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்றது தான் எனக்கு கேள்வி இப்ப. 11 வருஷம் முன்னுக்கு இப்ப நம்மளோட கோச் மிஸ்டர் ஞானம் இருக்கார்ல, ஆ. அவர் வந்து நமக்கு வந்து ஒரு 20 வருஷமா தெரியும். ஓகே. ஸோ அவர் கூட பழகும்போது, இந்த 11 வருஷம் முன்னுக்கு ஆரம்பிக்கும்போதே வந்துட்டு, எங்களுக்கு சொல்லிக் குடுங்க. ஆ. ஸ்டாக் மார்க்கெட் வந்து எங்களுக்கு சொல்லிக் குடுங்க. நாங்களும் வந்துட்டு லேர்ன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்போ வந்துட்டு எங்களுக்கு அவரு சொல்லிக் குடுத்தாரு. சில பேட்ச் இருந்தோம் அப்ப. நானு, மிஸ்டர் ஜாக், மிஸ்டர் ஜெகா, ஓகே. ஸோ இவங்கலாம் வந்துட்டு அவர் சொல்லிக் குடுத்தாரு. காசு மேக் பண்ண ஆரம்பிச்சோம். மேக் பண்ண ஆரம்பிக்கும்போது, என்னடா இவ்வளோ ஈஸியா ஸ்டாக் மார்க்கெட்ல காசு மேக் பண்ண முடியுதே என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றப்ப எனக்கு அப்படின்ட்டுன்னு. எனக்கே அது ஆர்வமா வந்து ஆமா. எனக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆர்வம் வந்துட்டு நான் ஆரம்ப படிக்கும்போது இருந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா கூட உட்காந்து செய்தி பார்ப்பேன். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ் செய்தி. புதுசா வரும்ல. ஆ. எஸ். தமிழ் செய்தி முடிஞ்ச பிறகு பங்கு மார்க்கெட் குறியீடு எவ்வளோ? மாஸ் குறியீடு எவ்வளோ? அப்படின்ட்டுன்னு. அப்ப எங்க அப்பாட்ட கேட்கும்போது அவர் வந்து சொல்லுவாரு. பட் எனக்கு புரியாது. ஆ. ஆரம்ப படிக்கிறேன்ல. அலாங் த வே மேற்படி படிக்க செகண்டரி ஸ்கூல்லாம் போம்போது நான் டீச்சர்ட்ட கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது யாருக்குமே புரியல. பட் அந்த உள்ளுக்கு அந்த ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு ஸ்டாக் ஆமா. மார்க்கெட் அந்த வந்து. ஏர்ஜ் இருந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் இவர்ட்ட பேசி பழகும்போது, இவர் அதில இருக்காரு, இவர் மேக் பண்றாரு அப்படின்னும்போது நம்ம புடிச்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு எங்களோட பேச்சுலர் முடிஞ்ச பிறகு ஏன் வந்துட்டு நம்ம மக்களுக்கு போய் இத போய் சேர்க்கக்கூடாது? ஸோ ஆரம்பிச்சதே வந்து 11 வருஷத்துக்கு முன்னுக்கு இதுக்காகவே தான் ஆரம்பிச்சீங்க அத. எக்ஸாக்ட்லி. ஆ. ஸ்டாக் மார்க்கெட்டோட எடுகேஷன் கண்டிப்பா நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்தே ஆவணும். என்னடா இவ்ளோ விஷயம் இருக்கு. நம்ம மக்களுக்கு வந்து செய்தியில சரி மட்டும் போய் இப்போ கொஞ்சோண்டு போடுறாங்க. செய்தித்தாள்ல பார்க்க முடியல, பத்திரிகையில பார்க்க முடியல. வேற அப்போலாம் அந்த சோசியல் நெட்வொர்க்கே இல்ல. ஆமா. ஓகேங்களா? இப்ப நீங்க நியூஸ் டெலிகிராம் வாங்குனீங்கன்னு சொன்னா, அதுல வந்து நெறைய சின்ன சின்ன எழுத்து எழுதியிருப்பாங்க வரிசையா. அது எஸ். என்னான்னு தெரியாது நம்மளுக்கு. அதத்தான் எடுத்து வந்து அந்த கரிப்பா வைப்போம் நம்ப. ஆமா. சீன நாளிதழ் ஆ. பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட ஈவினிங்கே வெளியாயிரும். ஆமா. ஏன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போய்க்கிட்டு இருக்குன்னு அவங்க முன்கூட்டியே அந்த மெஷின்லாம் ஒரு பேஜே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா, ஆ. நம்ப நாளிதழ்ல ஆளுங்க அதெல்லாம் பார்க்கவே தெரியாது. முடியாது. தெரியாது. யாராவது ஒரு ஆள் செஞ்சே ஆவணும். அப்ப இவர் வந்து சரியான நபரா இருப்பாரு. அப்படின்ற பட்சத்தில ஆரம்பிச்சது தான் இது. இந்த மாரி செமினார் நீங்க 11 வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்களா? அது மாரி. என்ன மாரியான மக்கள்லாம் வந்து இந்த செமினார் கலந்துக்கிறாங்க? ஜெனரலா நான் பார்க்குறப்ப வி ஹேவ் ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து வராங்க. யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் வராங்க. ப்ரொஃபஷனல்ஸ் வராங்க. டாக்டர்ஸ், லாயர்ஸ். ம். நார்மலா வேலை செய்றவங்களும் வராங்க. தி ஓல்டஸ்ட் கிளாஸ்க்கு வந்தது வந்து 65 இயர்ஸ் ஓல்ட் ஒருத்தரு. ஓ! அவருக்கே ஈவன் அவரு கம்ப்யூட்டர் படிக்கிறப்பயே கஷ்டப்பட்டாரு. பட் ஹி மேனேஜ் அழகா அந்த அந்த ஆர்வம் அவருக்கு இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்டர்லி பீப்பிள் வரைக்கும் வராங்க. நீங்க பண்ற இந்த கன்சல்டன்சி, இந்த ட்ரெய்னிங் எல்லாமே வந்து எப்படி வந்து மக்களுக்கு ஈஸியா போய் சேரும்னு நினைக்கிறீங்க நீங்க? நம்பர்ஸு, டெர்ம்ஸு நெறைய வித்தியாசமான வார்த்தைகள்லாம் இருக்கும் அதுல. உங்களோட வந்து எப்படி ஈஸியா புரிய வைக்கிறீங்க? இந்த பெர்சன் பிஹைண்ட் சொல்லும்போது அவர் சொன்னார்ல கோச் என்னன்ட்டு. ம். அவரு தான் ஆக்சுவலி. ஒரு ஆ. கஷ்டமான விஷயத்த கூட அழகா, நாங்க இயல்பா எல்லாருக்கும் புரியிற மாரி கொண்டுட்டு போ முடியும் அவர்னால. ஹிஸ் டீச்சிங் மெக்கானிசம்.